நீ கலங்காத, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்றால், அந்த வியாதிக்கு காரணமே அவனுடைய பாவங்கள். எல்லா வியாதிக்கும் பாவம் தான் காரணம்னு சொல்ல முடியாது. நாம் இயற்கை விதிகளை மீறும் பொழுது சில நோய்கள் நமக்கு வரக்கூடும். நோய் கிருமிகளினால் நோய்கள் வரக்கூடும். பல காரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பாவங்கள் வியாதியை நம் சரீரத்தில் கொண்டு வரும். இவன் வியாதிப்பட்டதற்கு காரணம் இவனுடைய பாவம். அதனால தான் அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறான். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் இவன் சுகமாக்கப்பட முடியும். அந்த தடை மாறினால்தான் ஒரு அற்புதம் இவன் வாழ்க்கையிலே நடக்க முடியும். அதனால தான் அப்போதான் அவனுக்கு சமாதானம் உண்டாக முடியும். அதனால் இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ஏன் அப்படி திடன்கொள் என்று சொல்லுகிறார்? இவனுக்கு தெரியும்,